இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8வது அதிகாரத்தின் 35வது வசனம். ஒருவர் படிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 35. இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது தூய திரு சமூகத்திலே இந்த கர்த்தருடைய நாளிலும் நாங்கள் இவனமாக கடந்து வரவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக, நித்தியமானவைகளாகவும் நிலைவரமானவைகளாகவும் இருக்கின்றதே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருவார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பது நிமித்தமாக உண்டாகுகின்ற நித்திய ஜீவனுக்கு அவகாசிகளாக நாங்கள் மாறுவதற்கு ஏதுவாகவும் ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சத்திய ஆவியானவர் இந்த நாளிலும் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தியருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய அகக்கண்களை திறந்து நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8வது அதிகாரத்தின் 35வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று நாம் காண்கின்றோம். ஒரு உதவியாளருடைய ஊழியம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே இந்த நாளுக்குரிய அருளுரையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். A ministry of a deacon. ஆதி திருச்சபையினுடைய வரலாற்றை அப்போஸ்தலருடைய நடபடிகள் நமக்கு தெளிவாக தருகின்றது. ஒவ்வொரு ஸ்தல திருச்சபைகளுக்கும் ஒவ்வொரு விதமான வரலாறு இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய பிரதானமான நபர்கள் அதனுடைய உருவாக்கத்திற்கு இருந்தது என்பதெல்லாம் இருக்கும். கடந்த சில வாரங்களாக நாம் சிந்தித்த வண்ணமாக அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே முதல் 13 அதிகாரங்களிலே பேதுரு அப்போஸ்தலனுடைய பிரதானமான செயல்பாடுகளும், அதன் தொடர்ச்சியாக வருகின்ற அதிகாரங்களிலே பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்களும் என்பவைகள் வெகுவாரியாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 2 நபர்களுக்கு இடையே, மேலும் இந்த 2 நபர்களுடைய ஊழியத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற போதும், ஒன்று எருசலேமை மையமாக கொண்டதாகவும் இன்னொன்று அந்தியோகியாவை மையமாக கொண்டதாகவும், பேதுருவும் அவருக்கடுத்த ஊழியங்களும் எருசலேமை மையமாக கொண்டு நடைபெறுகின்ற ஒரு ஊழியமாகவும், பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியம் என்று சொல்லுவது அந்தியோகியாவை மையமாக கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை கொண்டு செல்லுகின்றதாக, அல்லது திருச்சபையின் வளர்ச்சி பணியிலே ஆண்டவரால் அவர்கள் எடுத்து பயன்படுத்தப்பட்டதை திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆனால் இந்த 8வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற போது இந்த 2 பெரிய பர்சனாலிட்டிகளுக்கு இடையே ஒரு சிறிய நபரை போல இருக்கின்ற ஒருவர், ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஊழியத்தை குறித்து திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றது. பொதுவாக இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது 2 நபர்கள் பிரதானமானவர்களாக இருக்கின்றார்கள். அவைகளை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இங்கே முதல் நபராக இருக்கின்றவர் பிலிப்பு. பிலிப்பு என்று சொல்லுகின்ற பெயரை நம்ம கேட்ட உடனேயே நம்முடைய நினைவுக்கு வருவது எதுதான்? இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அப்படித்தானே? ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கும் அதிகமானவருக்கு உணவளித்த போது
அவருடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார், எப்படி இவங்களை போஷிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களிடத்த என்ன இருக்கு பாருங்கன்னு சொன்ன உடனே பிலிப்பு தான் சொல்றாரு இல்லையா, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் என்று சொன்ன ஒரு அனுபவம் இருக்கின்றது. இன்னும் பிலிப்பை பற்றி சொல்லுகின்ற போது, கிரேக்கர்கள் வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்கின்றார்கள். ஆகவே அந்திரேயா பிலிப்பு வழியாட்டு இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். இங்கே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8வது அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகின்ற இந்த பிலிப்புவும் அந்த பிலிப்புவும் ஒண்ணுதான்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள கூடாது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8வது அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகின்ற பிலிப்பு என்று சொல்லுபவர் ஆண்டவர் இயேசுவினுடைய 12 சீடர்களில் ஒருவராக இருந்தவர் அல்ல. மாறாக இவர் ஒரு சாதாரணமான விசுவாசியாக இருந்தவர். ஆதி திருச்சபையினுடைய விசுவாச குழாமிலே பங்கு பெற்ற ஒரு சாதாரண மனிதராக இருந்தவர். அதோடு மாத்திரமல்ல, அவர் ஆதி திருச்சபையினுடைய அந்த செயல்பாடுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட உதவியாளர்களில் ஒருவராக இருந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6வது அதிகாரத்தின் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 6, 1 முதல் 6 வரை. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மோனாவையும் யூதா மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கல்லாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். 7வது வசனம். தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பிலிப்புவை குறித்து திருமறை நமக்கு கற்பிக்கின்ற போது, அவர் திருச்சபையினுடைய பணிவிடைகளிலே உதவியாக இருந்த நபர்களில் ஒருவர் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த உதவி செய்கின்ற பணியிலே ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்ற இந்த நபர்களை குறித்து திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது, அவர்கள் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவதை நாம் அங்கே காண்கின்றோம். ஆக இவ்வண்ணமாக ஆண்டவரால் பரிசுத்த ஆவியையும் நற்சாட்சியையும் ஞானத்தையும் பெற்ற ஒரு நபராக இந்த பிலிப்பு என்பவர் திகழ்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் இந்த பிலிப்புவை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, இந்த பிலிப்பு அவருடைய குடும்பத்திலும் சிறப்பான ஒரு நற்சாட்சி உடையவராக இருந்தார் என்று திருமறை நமக்கு கற்பிக்கின்றது. ஏனென்று சொன்னால், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21வது அதிகாரத்தின் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, ஆக்ட்ஸ் சாப்டர் 21 verse 8 and 9, மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அந்த குடும்பம் ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்வதற்கு
திறந்த கதவுகளை உடைய குடும்பமாக இருந்தது. அந்த குடும்பத்திலே இருந்த 4 பெண் பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற அளவிற்கு தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாகவும் வழிநடத்தப்படுகின்றவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆக தந்தை தூய ஆவியானவராலும் நிறைந்தவராக, ஞானம் நிறைந்தவராக, நற்சாட்சி பெற்றவராக சமூகத்திலே செயலாற்றுகின்ற போது அவருடைய குடும்பமும் அந்த நற்சாட்சிக்கு இன்னும் பெருமை சேர்க்கின்ற ஒன்றாக, இன்னும் வலு சேர்க்கின்ற ஒன்றாக செயல்பட்ட ஒரு குடும்பமாக அல்லது நபராக இந்த பிலிப்பு திகழ்கின்றவராக இருக்கின்றார். இந்த பிலிப்பு இந்த பெரிய பர்சனாலிட்டிகளின் நடுவினிலே 8வது அதிகாரத்திலே சாதாரணமான ஒரு நபரை போல அவர் ஆண்டவரால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக தூய ஆவியானவரை தன்னகத்தே கொண்டவராக இருக்கக்கூடிய இந்த பிலிப்புவின் மூலமாக ஆண்டவர் அவரை கொண்டு செய்த மகத்தான காரியங்கள் என்று சொல்லுகின்ற போது 8வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற போது அங்கே 2 விதமான நபர்களுடைய மனம் திரும்புதலுக்கு நேராக ஆண்டவர் அவரை பயன்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஒன்று, ஒரு மந்திரவாதியாக அல்லது மாயவித்தை செய்கின்ற சீமோன் என்று சொல்லுகின்றவரை அவர் மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, இந்த நாளிலே நாம் படித்த திருமறை பகுதியாகிய அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தின் 26வது வசனம் முதல் வரக்கூடிய அந்த எத்தியோப்பியன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை அவர் ஆண்டவருக்குள்ளதாக வழிநடத்துகின்ற அனுபவம் உடையவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே இந்த பிலிப்பு எவண்ணமாக ஆண்டவருக்குள்ளதாக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்றார் அல்லது மக்களை ஆண்டவருக்குள்ளதாக வழிநடத்துகின்றார் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது 35வது வசனம் அப்போஸ்தலர் 8:35 அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ பிலிப்பினுடைய வேலை ஒரிஜினலி என்னதுதான்? பந்தி விசாரணை செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லையா? சோசியல் ஒர்க் பண்றது போல, இல்லைன்னா லார்ட்ஸ் டேபிள் அரேஞ்ச் பண்றது போல அப்படி செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பிலிப்பு ஆண்டவரால் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு, பிரசங்கிக்கக்கூடிய அளவிற்கு பயன்படுத்தப்படுகின்றவராக இருக்கின்றார். இதுவே ஆதி திருச்சபையினுடைய வரலாற்று வளர்ச்சிக்கு சிறப்பான ஒரு காரணியாக அமைந்திருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்றும் மெதடிஸ்ட் திருச்சபைகளுக்குள்ளதாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே சிறப்பாக இயங்குகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது லே பிரீச்சர்ஸ். அநேக தமிழ் திருச்சபைகளுடைய வளர்ச்சிக்கு மும்பை பட்டணத்திலும் இன்னும் நம்முடைய கான்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே திருச்சபைகளுடைய வளர்ச்சிக்கு யாருடைய பங்களிப்பும் மறுக்க இயலாததாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது நம்முடைய திருச்சபைகளில் இருக்கின்ற லே பிரீச்சர்ஸ் உடைய பங்களிப்பு என்று சொல்லுவது மறுக்க இயலாத ஒன்றாக இருக்கின்றது. இங்கே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது பிலிப்புவினுடைய ஊழியம் பிறரை ஆண்டவரண்டை வழிநடத்துகின்ற ஒன்றாக இருந்தது. எப்படிப்பட்ட சூழலில் என்று சொல்லுகின்ற போது அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது 1, 2, 3 தொடர்ந்து வருகின்ற ஒரு வசனத்தை படிக்கின்ற போது அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 5வது வசனம் அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். 8வது வசனம் சொல்லுகின்றது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. There was great joy in that city because of the presence of Philip. பிலிப்புவினுடைய பிரசன்னத்தினாலே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஆண்டவர் இயேசுவிற்கடுத்த வார்த்தைகளினாலே அங்கே ஒரு மிகுந்த சந்தோஷம் என்பது உண்டாகி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம்.
இங்கே பிலிப்புவினுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக ஸ்தேவானை குறித்து திருமறை குறிப்பிடுகின்றது. ஸ்தேவானும் பிலிப்புவும் என்று சொல்லுகின்ற போது அந்த 7 நபர்களிலே மிகவும் வலிமையானவர்களாக, மிகவும் சாதுரியமாக ஆண்டவருக்காக செயல்படுகின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஸ்தேவான் ஆண்டவருக்கு என பக்தி வைராக்கியமாக செயல்பட்டது நிமித்தமாக அவரை கல்லெறிந்து கொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஊழியத்தின் துவக்கத்திலேயே கோதுமை விதையாக மடிந்து போகின்ற ஒரு அனுபவத்தை ஸ்தேவான் பெற்றுக்கொள்ளுகின்றான். 7 பேரில் ஒருவர் முதலாவது மடிகின்றார். இந்த திருச்சபைக்காக ஆண்டவர் இயேசுவின் மரணத்திற்கு பின்பு முதல் முறையாக இரத்த சாட்சியாக மரித்த நபர் யார் என்று சொல்லுகின்ற போது ஒரு திருச்சபையினுடைய பேராயர் மரிக்கவில்லை, ஒரு திருச்சபையினுடைய போதகர் மரிக்கவில்லை, ஒரு திருச்சபையினுடைய பெரிய பெரிய அதிகாரங்களிலே அமர்ந்திருப்போர் இரத்த சாட்சியாக முதல் விதையாக இந்த மண்ணிலே விழவில்லை. மாறாக சாதாரணமானவர்களாக கருதப்பட்ட ஸ்தேவான் முதல் விதையாக இந்த மண்ணிலே ஆண்டவர் இயேசுவுக்கான இரத்த சாட்சியாக விழுந்துகின்றார் என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. அதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரத்தின் 59வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது ஸ்தேவான் தன்னுடைய மரணத்தை சந்தித்த போது பயந்து நடுங்கி தன்னுடைய மரணத்தை சந்திக்கவில்லை. மாறாக தன்னுடைய மரணத்தை குறித்த திட்டமும் தெளிவுமான நல் நம்பிக்கையுடைய ஒரு விசுவாச வீரனாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் தொழுது கொள்ளுகின்ற அனுபவத்தோடு அவன் மரிக்கின்றவனாக இருக்கின்றான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தின் 58வது வசனத்தை இருந்து நாம் படிக்கின்ற போது அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். 60வது வசனம், அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்றான். கல்லறிகின்ற ஒரு சூழல். But he worships God. இந்த சமூகம் நினைக்கின்றது, we are executing punishment, capital punishment on him. But for him, he is worshipping God. ஏன் என்று சொல்லுகின்ற போது அவனுடைய முந்தைய வசனங்களை நாம் படிக்கின்ற போது அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தின் 55வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன் என்று கூறினான். He saw the risen Lord is standing with the Father. பிதாவின் வலது பாரிசத்திலே தன்னை வரவேற்பதற்காக ஆண்டவர் இயேசு இரு கரங்களை விரித்தவராக நிற்கின்ற காட்சியை அவன் காண்கின்ற போது தன்னுடைய சரீரத்தின் மீது எறியப்படுகின்ற கற்கள் அவனுக்கு வேதனை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. மாறாக அவன் காண்கின்ற பரலோக காட்சி என்று சொல்லுவது இந்த பூ உலகத்திற்கு அடுத்த வேதனைகளை, இந்த பூ உலகத்திற்கு அடுத்த தாக்குதல்களை எல்லாம் கடந்து செல்லுவதற்கு அவனுக்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஒரு தீர்க்கமான விசுவாசம், இந்த ஒரு தீர்க்கமான வழிநடத்துதல் அவனுடைய வாழ்விற்கு கிடைக்கின்றது என்று சொல்லுகின்ற போது he was filled with the spirit of the Lord. அவன் கடவுளுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லுவதை திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றது. இப்படி தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதராக அல்லது ஒரு சாதாரண திருச்சபையின் உதவியாளராக செயல்பட்ட ஸ்தேவானுடைய மறைவினை தொடர்ந்து இங்கே ஏற்படுகின்ற ஒரு பெரிய உபத்திரவம். இந்த பெரிய உபத்திரவத்திலே எல்லாரும் சிதறி போகின்ற ஒரு சூழல் உண்டாகின்றது. அப்போஸ்தலரை தவிர மீதி உள்ளவர்கள் எல்லாரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறி போகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சிதறி போனவர்களிலே பிலிப்பு என்று சொல்லுகின்ற உதவிக்காரரில் ஒருவனாகிய இந்த பிலிப்பு இங்கே சமாரியா பட்டணத்திற்கு வருகின்றதை நாம் காண்கின்றோம். இந்த சமாரியா என்று சொன்ன உடனே ஆண்டவர் இயேசுவுக்கும் சமாரியா ஸ்திரீக்கும் நடைபெற்ற ஒரு உரையாடல்,
அதன் தொடர்ச்சியாக ஆண்டவர் அவளுக்கு எவ்வண்ணமாக நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லுபவைகள் எல்லாம் அங்கே நிறைந்திருக்கின்றது. எனினும் அங்கே ஒரு சிமியோன் என்று சொல்லுகின்றவனை, சீமோன் என்பவரை அவர் கிறிஸ்துவுக்குள்ளதாக வழிநடத்துகின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாம் சிந்திக்கின்ற போது, அப்போ இங்கே பிலிப்புவினுடைய இந்த ஊழியம் என்று சொல்லுவது, ஒரு உதவிக்காரரின் ஊழியம் என்று சொல்லுவது, உபத்திரவத்தின் மத்தியிலும் இறைமக்களை ஆண்டவருக்குள்ளதாக வழிநடத்துகின்ற குணமுடையவராக பிலிப்பினுடைய ஊழியம் என்று சொல்லுவது அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே 26வது வசனம், 26, 27 ஆகிய வசனங்களை தொடர்ந்து நாம் படிக்கின்ற போது ஒருவர் படிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தின் 26வது வசனம் முதல். ஊருக்கு படிங்க, கண்டினியூ. ஆவியானவர் நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இரண்டாவது நம்ம இங்க பார்க்கும்போது, இந்த உதவியாளருடைய ஊழியம் என்று சொல்லுவது தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி அமைந்த ஒரு ஊழியமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே எத்தியோப்பியா தேசத்திலிருந்து கந்தாகே என்று சொல்லுகின்ற இவருடைய ராஜஸ்திரியினுடைய ஒரு மந்திரி எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவரை பணிந்து கொள்வதற்காக வந்து கொண்டு மீண்டும் திரும்புகின்ற ஒரு அனுபவம் உடையவராக இருக்கின்றார். இந்த திருமறை பகுதியை நாம் படித்தபோது, இந்த எத்தியோப்பியனுக்கும் இந்த திருமறையின் திருவார்த்தைகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லுவதை ஆழமாக சிந்திக்க நேர்ந்தது. இவர்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற போது, இறைமக்கள் எவ்வண்ணமாக ஆண்டவரை விட்டு தூரமாக போனவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுவதோடு அவர் ஒப்பிடுகின்றதை காண முடியும். அதாவது எவ்வண்ணமாக ஒரு எத்தியோப்பியனுடைய வாழ்வு இருந்ததோ அதற்கு இணையானதாக அவர்களுடைய வாழ்வு இருந்தது என்று எதிர்மறையான ஒரு பொருளிலே கூறப்படுகின்றதை நாம் காண முடியும். அது சிறப்பாக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே எத்தியோப்பியரை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இணையானதாக மாற்றுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இன்னும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தின் 23வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது ஒருவர் படிக்கலாம். எரேமியா 13:23. ஆக எத்தியோப்பியன்னு சொன்னா யாரு? அவங்க நிறத்தால் கருமையானவர்களாக இருப்பார்கள். ஆப்பிரிக்கா. அப்போ பிலிப்புவின் மூலமாக நற்செய்தி எருசலேமில் இருந்து எத்தியோப்பியாவுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரத்தின் 8வது வசனம் எவ்வண்ணமாக கூறுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறிய நல்வார்த்தைகளின் நிறைவேறுதலாக பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்றவராக இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையின் உதவியாளராக இருக்கின்ற
பிலிப்புவின் மூலமாக எருசலேமில் இருந்து எத்தியோப்பியாவிற்கு நற்செய்தியானது கொண்டு செல்லப்படுகின்றது இந்த மந்திரியின் மூலமாக என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, ஏன் பிலிப்புவை ஆண்டவர் இந்த மந்திரிக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இந்த நற்செய்தியை கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்ற போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரத்திலே நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே எரேமியா தீர்க்கதரிசிக்கு சிதேக்கியா அரசனின் மூலமாக ஒரு பெரிய அச்சுறுத்துதல் உண்டாகுகின்றது. தேசம் பாபிலோனியர்களுடைய கையிலே சிறைப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இங்கே சிதேக்கியா எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்டு நடப்பதற்கு மனமற்றவனாக எரேமியா தீர்க்கதரிசியை உளையான சேற்றுள்ள ஒரு குழியிலே தூக்கி போடுகின்றான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே அந்த எரேமியா தீர்க்கதரிசியை அல்லது இந்த கந்தாகேயனுடைய மந்திரி படிக்கக்கூடிய ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய பாடுபடும் தாசனுடைய திருமறைகளை வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது அவன் அதை புரிந்து கொள்வதிலே சிரமப்படுகின்றான். தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகின்றார்? ஏனென்று சொன்னால், யூத ரபிமார்கள் அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். தி சஃபரிங் சர்வன்ட் இஸ் none other than Jeremiah the prophet. Suffering servant is not other than that is the Isaiah the prophet or the people of God, the Israel என்று சொல்லுகின்ற நிலைமையிலே பல்வேறு விதமான விளக்கங்களை அவன் கொண்டிருக்கின்ற போது, ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசியும் பாடுபடுகின்ற ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் இருந்தான். ஆனால் அந்த பாடுபடுகின்ற தீர்க்கதரிசிக்கும் உதவி செய்வதற்கு முன் வந்தது யார் என்று சொல்லுகின்ற போது, ஒரு எத்தியோப்பியன். அதோடு மாத்திரமல்ல, ஆங்கில திருமறை கூறுகின்றது, இந்த கந்தாகையுடைய எத்தியோப்பியன் மந்திரி என்று சொல்லுகின்ற போது அவர் ஒரு அன்னகர் என்று குறிப்பிடப்படுகின்றது. an eunuch என்று சொல்லுகின்ற போது, இங்கே எரேமியா தீர்க்கதரிசிக்கும் உதவி செய்வதற்காக வருகின்றவனும் ஒரு யூனிக், ஒரு அன்னகன் என்று சொல்லுவதை நாம் காண முடியும். ஒருவர் படிக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தின் 6, 7 ஆகிய வசனங்களை படியுங்கள். எபத் மெலேக் 11வது வசனத்தையும் 13வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது எபத் மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையில் கிழிந்திருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம்புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளால் கயர்களால் எரேமியாவின் அண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு 13வது வசனத்திலே, அப்பொழுது எரேமியாவை கயர்களால் தூக்கி அவனை துறவிலிருந்து தூக்கி விட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆக எரேமியாவை காப்பாற்றுகிறதுல செய்த ஒரு பெரிய ஹெல்ப் என்று சொல்லும்போது, இந்த எபத் மலேக் என்று சொல்லுகின்ற எத்தியோப்பியனாகிய ஒரு அன்னகன். அவனும் சிதேக்கியா ராஜாவுடைய அரண்மனையில ஒரு உயர்ந்த பொறுப்புல தான் இருந்தான். ஆனா எரேமியா தீர்க்கதரிசி தான் காப்பாற்றப்பட்ட போது, இந்த தேசம் சிறைப்படுத்தப்படுகின்ற போது, உன்னுடைய வாழ்வு காக்கப்படும் என்று சொல்லி அவனை இரட்சிப்புக்குரியவனாக வழிநடத்துகின்ற அனுபவத்தை 39வது அதிகாரத்தின் 6, 7 ஆகிய வசனங்களையும் 16வது வசனம் முதல் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், 16வது வசனம் 39வது அதிகாரத்தின் 16வது வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத் மலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீன்மையாக வரை பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 17வது வசனம், ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். Your life will be a ransom for you. எரேமியா தீர்க்கதரிசிக்கு அவரை படுகுழியில தூக்கி போட்ட ஒரு நேரத்தில் ஒரு அந்நியன் உதவி செய்வதற்கு முன் வருகின்றான்.
எரேமியா தீர்க்கதரிசி அவரை பாதுகாக்கின்றார். அதே போலதான் இங்கே அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே பிலிப்பு ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு ஒரு பெரிய உபத்திரவத்தின் சூழலிலே சமாரியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றவன, நீ தெற்கு திசையாட்டு எருசலேமிலிருந்து காசாவுக்கு போன்னு சொல்லுகின்றார். Who will go? வனாந்தரத்துல எதுக்கு போகணும்? அங்க யார் இருக்கா? ஒரே ஒரு நபருக்காக ஆண்டவர் பிலிப்புவை சமாரியாவிலிருந்து அங்கே காசா நோக்கிய சாலையிலே அனுப்புகின்றவராக இருக்கின்றார். பிலிப்புவின் கலந்துரையாடுதல் ஆனது அந்த மந்திரியை ஏசாயா தீர்க்கதரிசியின் வெளிச்சத்திலே ஆண்டவருக்குள்ளதாக வழிநடத்துவதற்கு உதவி செய்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அங்கே திருமுழுக்கு பெறுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஒரு உதவியாள், திருச்சபையின் ஒரு உதவியாள் ஒரு பெரிய சமூகத்திற்கே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். ஒரு தனி நபரை நாடி தேடுவதற்காக ஆண்டவரே அவரை பலப்படுத்தி அனுப்புகின்றார். You run along with the chariot and spread the gospel to him. Proclaim and lead him towards the kingdom of God. பிலிப்பு எத்தியோப்பியாவுக்கு செல்லல. பாதி வழியிலேயே அந்த பொறுப்பை இந்த மந்திரிக்கு கையில கொடுத்து அவனை அனுப்பிவிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். திருச்சபை பிதாக்கள் சொல்லுகின்ற போது எத்தியோப்பியா தேசத்திற்கு கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை கொண்டு சென்ற முதல் நபர் இவர்தான். கந்தாகேனுடைய அரசவை மந்திரி, ஒரு அன்னகர். ஏசாயா தீர்க்கன் கூறுகின்ற போது அன்னகர்களையும் ஆண்டவர் தன்னுடைய ஜெப ஆலயத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, அவர்களுக்கும் உயர்வான உன்னதமான பொறுப்புகளை பதவிகளை கொடுக்கின்றவராக, இறைநாமத்திற்கு மகிமையாக அவர்களை பயன்படுத்துகின்ற அனுபவத்தை எல்லாம் ஏசாயா தீர்க்கன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். அனைவரையும் உள்ளடக்கிய ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி உலகமெங்கிலும் அவருடைய நாமத்திற்கு மகிமையாக செயல்படுவதற்கு இன்று நம்மையும் அழைக்கின்றது. நம்முடைய வாழ்வின் சூழலை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்திக்கும் அவருடைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய நற்செய்தியினுடைய பரம்புதலுக்கும் நம்முடைய பணியும் நம்முடைய பங்களிப்பும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக செயல்பட ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.